வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாட்டம். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒரு ஆண்மையுள்ள அரசியல்வாதி. அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. புதுச்சேரியில் சுட்டெரிக்கும் வெயில், விற்பனைக்கு குவியும் வெள்ளரி பழம். இனி விரிவான செய்திகள். சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், அரசு செயலர் செய்தி மற்றும் விளம்பரம் முகமது ஹசன் அபீத், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒரு ஆண்மையுள்ள அரசியல்வாதி என அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில், தமிழக மீனவர்களை மீட்க முதலமைச்சர் ஸ்டாலின் இலங்கை அரசனை நேரடியாக அணுக வேண்டும். இலங்கைக்கு நிவாரணத்தை நேரடியாக அனுப்ப முடிந்த தமிழக அரசுக்கு மீனவர்களை மீட்க ஏன் இலங்கை அரசை நேரடியாக அணுக முடியவில்லை? மீனவர்களை மீட்க லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரடியாக நடவடிக்கை எடுத்தார். அவர் ஒரு ஆண்மையுள்ள அரசியல்வாதி. தற்போதும் பிடிபட்டுள்ள காரைக்கால் மீனவர்களை மீட்க ஜோஸ் சார்லஸ் மார்டின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெள்ளரி பழம் விற்பனைக்கு குவிந்துள்ளது. கிலோ 50 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படும் வெள்ளரி பழத்தினை பொதுமக்கள் வாங்கிச் செல்கின்றனர். கோடை காலத்திற்கு ஏற்ற உடல் வெப்பத்தை குறைத்து நீர்ச்சத்தை அதிகரிக்கும் மிகச்சிறந்த பழம் வெள்ளரி பழம். கனிம சத்துகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டுள்ளது. தற்போது புதுச்சேரிக்கு அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளது. பழைய பேருந்து நிலையம், உழவர் சந்தை மற்றும் நகரின் முக்கிய சந்திப்புகளில் அதிக அளவில் இந்த பழம் குவித்து வைத்து விற்கப்படுகிறது. கிலோ 50 ரூபாய் என விற்கப்படுகிறது ஒரு வெள்ளரி பழம். குறைந்தபட்சம் அரை கிலோ, அதிகபட்சம் 10 கிலோ என எடையில் உள்ளன. இவற்றை திண்டிவனம், விழுப்புரம் போன்ற தமிழக பகுதிகளிலிருந்து வியாபாரிகள் விற்பனை செய்கின்றனர். அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவில் மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று 14/4/2026 கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கு. கைலாஷ்நாதன், அரசு செயலர் செய்தி மற்றும் விளம்பரம் திரு முகமது ஹசன் அபீத், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் திரு சுரேஷ் ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி உப்பளம் மாவட்ட செயலாளர் அனுசுயா தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு புத்தகம், எழுது பொருட்கள் உட்பட இனிப்பு, மதிய உணவு கொடுத்து சிறப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் மாவட்ட செயலாளர் அனுசுயா தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு புத்தகம், எழுது பொருட்கள் உட்பட இனிப்பு, மதிய உணவு கொடுத்து சிறப்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் மற்றும் தலைமையின் முன்னணி பொறுப்பாளர்கள் தேவபொழிலன், தமிழ்மாறன், ஆதவன், அமுதவன், வாகை அரசு, எழில்மாறன், தீந்தமிழன், செந்தில், முபாரக், திருக்குமரன், இளவரசன், ஆற்றல் அரசு, ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மற்றும் உப்பளம் மாவட்ட தொகுதியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கன்னியப்பன், பத்மநாபன், கார்த்தி, மூர்த்தி, தெசீர், கலைவாணன், செபஸ்தியன், ஷெரீப், தாமஸ், சரவணன், ஐயப்பன் ஆகியோர் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர்.
ஏஎம்எஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் புதுச்சேரி கல்லூரியில் பயிலும் மாணவிகள் திறமையாக நேஷனல் கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொண்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வெற்றி பெற்றனர். இந்நிகழ்வில் மாணவர்களுக்கு கல்லூரி நிறுவனங்கள் டாக்டர் KLN மற்றும் டாக்டர் K சுரேஷ் அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். மேலும் கல்லூரி நிறுவனம் டாக்டர் K சுரேஷ் அவர்கள் பேசுகையில், இக்கல்லூரியில் பயிலும் மாணவிகள் பல்வேறு துறைகளிலும் மற்றும் விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்குகின்றன என்று தெரிவித்தார். ஆகையால் மாணவர்கள் இந்த கல்லூரியில் சேர்ந்து தங்களின் கல்வி திறமையையும் விளையாட்டு திறமையையும் மேம்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாக இயக்குனர் டாக்டர் LNK சுரேஷ், கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளையொட்டி திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு லப்போர்த்தி வீதியில் உள்ள மாநில திமுக தலைமை அலுவலகத்திலிருந்து மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் நூற்றுக்கணக்கான கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று சட்டப்பேரவை எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவக்குமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர், பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளரான சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா சரவணன், உருளையன்பேட்டை கோபால், நெல்லித்தோப்பு கார்த்திகேயன், கதிர்காமம் வடிவேலு, காலாப்பட்டு செந்தில், மங்களம் ரங்கன், ராஜ்பவன் விக்னேஷ் கண்ணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், தங்கவேலு, அமுதா குமார், கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர்கள் இரா சக்திவேல், பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராஜன், GP சௌரிராஜன், சக்திவேல், தியாகராஜன், சிவக்குமார், ராஜாராமன், பீசா இளஞ்செழிய பாண்டியன், கலிய கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், சக்திவேல் மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு கொம்யூன் பஞ்சாயத்து எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கும் பெரியப்பேட்டில் உள்ள சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் S கோபால், ராமசாமி, தர்மராஜ், தொகுதி அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தேசிகன், ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாட்டம். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒரு ஆண்மையுள்ள அரசியல்வாதி, அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. புதுச்சேரியில் சுட்டெரிக்கும் வெயில், விற்பனைக்கு குவியும் வெள்ளரி பழம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.